ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். நாம் இன்றைக்கி ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். முட்டை சுக்கா. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடித்ததும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுக்கா பண்ணுறதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மசாலா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். சிக்கன், மட்டன், எக்கு, மஷ்ரூம் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நம்ம வறுக்கும்போது அப்படியே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது அரைக்கும்போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயிலேயே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சுக்காவுக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு 2 நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இந்த சுக்காக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ரெடிமேட் மசாலா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு வாசனை, டேஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 1 நிமிஷத்தில் மசாலாவில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. நான் வந்து இதுக்கு 4 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் கருவு தனியாக, வெள்ளை கருவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெள்ளைக்கருவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து இந்த மஞ்சள் கருவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு 2 ஒன்றா சேர்க்கும்போது மஞ்சள் கரு வந்து நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் லாஸ்ட்டாக மஞ்சள் கரு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி நல்லா சூடாக பரிமாறுங்க. எப்போவும் ஒரே மாதிரி செய்யாத இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.